ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற அப்டேட் கூடவே டிடிடில இருந்து வந்திருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்குற வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து தரிசனம் போற நிறைய பேத்துக்கு உங்களோட கமெண்ட்ஸ் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ரீசெண்டா வந்து நமக்கு டிடிடியோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இந்த 24ஆம் தேதி அன்னைக்கு இந்த பட்ஜெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, முக்கியமானது என்ன அப்டேட் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து ஆஃப்லைனில் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் எங்களால் புக் பண்ண முடியல, 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிறனால நிறைய பேரால் போக முடியல, முன்ன மாதிரியே ஆஃப்லைன்லேயே கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை பற்றி டிடிடியோட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. முதியவர்கள் மற்றும் சிறப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆஃப்லைன் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகள் வழங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆராயறதுக்கான முடிவெடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எப்படி கொடுக்கலாம், என்ன மாதிரி கொடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸை தான் இந்த டிக்கெட் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சர்வே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இதை பற்றி பார்த்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாரி விஐபி தர்ஷன் டிக்கெட் இருக்கு இல்லையா, பக்தர்களின் வேண்டுகோளின்படி காலையில் 5:30 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தரிசனத்தை வந்து நேரத்தை மாற்றுறதுக்கு, ஸோ ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி ஆஃப்லைனில் பண்ணாலும் அதுக்கான நேரம் அப்படின்றத காலையில் 5:30 மணிக்கு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கதை வந்து நாங்கள் பரிசீலிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்னும் டைம் சேஞ்ச் பண்ணதை பற்றி அப்டேட் பண்ணலாங்க. இப்போதைக்கு அந்த டைமுக்கு மாற்ற முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறதா தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் டிடிடி ஊழியர்களுக்கு வந்து ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட சேலரி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபேமிலி அவங்களுக்கு வந்து சுபதம் மூலமாக வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து தர்ஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தரிசனம் போகக்கூடிய பக்தர்களுக்கு அப்படின்றது இந்த விஐபி இன்ஃபர்மேஷனும், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அண்ட் முதியோர் தரிசனத்துக்கான ஆஃப்லைன் டிக்கெட் வழங்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அவங்களோட பட்ஜெட். ஸோ எந்தெந்த கோவில்கள்லாம் வந்து இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் முடிக்கிறதுக்கான வேலைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க அப்டேட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக வந்து பாப விநாசத்தில் வந்து படகு சவாரிக்கு வந்து ஏற்பாடு செய்ய போகிறதாகவும் பக்தர்களுக்கு அது வந்து வரப்போகிறதா சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது உண்மையான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக வந்து முக்கியமான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. திருமலையில் இருக்கக்கூடிய புனித பாப விநாச நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருமலைக்கு பெருமாளை தரிசிக்கக்கூடிய வரக்கூடிய பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பாப விநாசத்தில் படகு சவாரி செய்யலாம் என்ற தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புனித தலமான திருமலை சுற்றுலா மையமாக மாறிவிடுமோ எனவும் பக்தர்கள் கவலை அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமலா, பாப விநாசம், கோபர்பம், அதே மாதிரி குமாரதாரம் போன்ற சில இடங்களையும் வந்து மென்ஷன் பண்ணி பக்தர்கள் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு சிலர் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர தேசிய பூங்கா மற்றும் சேஷாசலம் உயிர்கோள காப்பகம் எல்லைக்குட்பட்ட பாப விநாசத்தில் படகு சவாரி நடத்துறது விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்திக்கு திருப்பதி மாவட்ட வன அலுவலரே வந்து பதிலளிச்சிருக்காங்க. இந்த தகவல் கிடைச்சதும் செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து பார்த்தோன்னா பாப விநாச அணையில் அதை சுற்றி பார்க்கறதுக்காக படகு மூலமாக சோதனை வந்து நடத்தியிருக்காங்க. இது வந்து அந்த அணையில் சட்டவிரோத செயல்கள் நடக்கிறதா தகவல் கிடைச்சதுக்கு அப்புறமா அது உண்மையா இல்லையான்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து படகுல போயிருக்காங்களே தவிர மற்றபடி படகு சவாரியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் சோஷியல் மீடியாவில் இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஒவ்வொரு அணைகள் அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களுமே திருமலையில் இருக்கிறது பெருமாளோட புனித தலங்களாக நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே இருக்க எல்லா விஷயமே ரொம்ப ஒரு பக்தியாக வந்து பார்க்கும்போது, ஸோ அங்கே வந்து ஒரு சுற்றுலா மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடமே மாறிடும். இதை நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ஆஃபீஸருமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நேற்று 75,354 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி வெளியில் ஏடிசி சர்க்கிள் வரைக்கும் பக்தர்களோட வரிசை இருக்கிறதாகவும் சுமார் 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றனால நமக்கு நேத்திர தரிசனம் க்ரௌட் அப்படின்றது இருக்கும்.
பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. ஸோ நேரடி சர்வதர்ஷனம் தான். நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் கூட அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், டிடிடி கொடுத்துருக்க அப்டேட் வந்து 25ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 26ஆம் தேதிக்கு இன்னும் அப்டேட் பண்ணலை. க்ரௌட் அப்படின்றது வந்து நமக்கு கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃபில் ஆகி வெளியில் வரைக்குமே நமக்கு லைன் வந்து இருக்குது. இதுதான் அப்டேட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்லைனில் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் டெய்லியும் நைட்டு 9 மணிக்கு மேலே கொடுக்குறாங்க. அது வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிறீங்கன்னா 6 மணிலேருந்து டோக்கன்ஸ் கிடைக்கும். வாங்கிட்டு நடந்து தான் போகணும். 1200வது படியில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி காலையில் பாருங்கள் 7 மணியோட அப்டேட் படி தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். 18 மணி நேரம் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியில் வந்து ஏடிசி வரைக்கும் லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிடிடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த மாதிரி அதில் அப்டேட் பண்ணுவாங்க. ரூமோட ஸ்டேட்டஸும் என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒருத்தர் தர்ஷன் போயிட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரிமெட்டு ஆட்டோ டிரைவர்களோட ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இந்த மாதிரி போகிறவங்க, இந்த வழியாக போகிறவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் வந்து திருப்பதிக்கு போயிட்டோம். ஸ்ரீவாரிமெட்டுக்கு ஆட்டோ டிரைவர்கள் வந்து 500 கேட்டிருக்காங்க. நாங்கள் பேரம் பேசி வந்து 200 வந்து போனோம். மங்காபுரம் செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேயே வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து பகுதிக்கு செல்றதுக்கு 3 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் டிரைவர் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. மங்காபுரம் சோதனை சாவடியில் வந்து 100 பக்தர்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் இறக்கி விட்டுட்டு போனதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ ஜீப் டிரைவர்கள் மங்காபுரம் சோதனை சாவடி போலீஸாருக்கு கவனிச்சுட்டு தான் போகிறாங்க. ஸோ போலீஸார் வந்து காலையில் 5:30 மணிக்கு சாலையை ஓப்பன் பண்ணுறாங்க. மங்காபுரத்துலேருந்து ஸ்ரீவாரிமெட்டுக்கு நடந்து போகாதீங்க, உங்களுக்கு எஸ்எஸ்டி வந்து கிடைக்காது, அங்கே வந்து காட்டு விலங்குகள் அங்கே அடிக்கடி வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை இறக்கி விட்டுட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகிறதுக்கு நீங்கள் திருப்பதியிலேருந்தே டைரெக்டாக ஸ்ரீவாரிமெட்டுக்கே பஸ் இருக்கும். ஸோ அதில் கூட நீங்கள் போகலாம். ஸோ போகிறவங்க கொஞ்சம் அவேராக போங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் வந்து போயிட்டு வந்துட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இப்போது ஏப்ரல் மாதத்துக்கான ஆன்லைன் ஹோமம் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அது கிடைக்காதவங்க நம்ம டைரெக்டாகவும் போயிட்டு ஹோமம் டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ டெய்லியும் காலையில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு 6 மணிக்கெலாம் வீக் டேஸில் இருந்தோம்னா டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 6 மணிக்கு டோக்கன் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இதுவே நீங்கள் வீக்கெண்டு ஸ்பெஷல் டேஸு க்ரௌட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் நைட்டு ஏர்லி மார்னிங் 2 மணிலேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே அங்கே போய் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரஷ் வந்து அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும். முன்னாடி நிற்கிறவங்களுக்கு முன்னாடி வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்ற பேஸில் தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஹோமம் நடக்கிற இடத்துல 1000 ரூபாய் கேஷாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு ஏடிசி சர்க்கிள் வழியாக போயிட்டு 600 பே பண்ணி வந்து நம்ம தர்ஷன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே நம்ம வந்து கேஷாக தான் கொடுக்கணும். கப்பல் டிக்கெட் தான் சிங்கிளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆதார் கார்டு நீங்கள் ஜெராக்ஸ் வச்சுக்கணும். அதில் தான் உங்களுக்கு அந்த ரெசிப்டை பின் பண்ணி கொடுப்பாங்க. ஹோமம் முடிச்சுட்டு திரும்ப ஸ்கேன் பண்ணி சீல் வச்சு சைன் வாங்கிட்டு போனீங்கன்னா ஏடிசி சர்க்கிளில் நம்ம கவுண்டரில் காசு பே பண்ணிவிட்டு தரிசனம் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆஃப்லைன் ஹோமத்துக்கான அப்டேட்டு. ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டிக்கெட்டை வந்து ஹோமம் அட்டன் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க முடிச்சதுக்கப்புறமும் ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. அதை வச்சா தான் நம்ம தரிசனே பார்க்க முடியும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்லைனில் விஐபி டிக்கெட் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக ஜேஇ ஆஃபீஸ் போயிருங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் டொனேஷன் பண்ணிங்கன்னா தனியாக உங்களுக்கு கவுண்டர் இருக்குது. ஸோ அதில் நம்ம டொனேஷன் பண்ணிவிட்டு அங்கேயே நம்ம விஐபி டிக்கெட் வாங்கிக்கலாம். சேம் டே பார்க்க முடியாது, நெக்ஸ்ட் டேக்கான டிக்கெட்ஸ் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஃபேமிலியாக திருமலா போகிறோம், ரூம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு, ஜூன் 20க்கு பண்ணியிருக்கோம், ஜூன் 21 வந்து ரூம் வேணும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரூம் எடுக்கும்போதே அங்கே ரிசப்ஷனில் வந்து கேளுங்க. ஸோ அடுத்த நாள் உங்களோட டைம் முடியறதுக்கு முன்னாடி 1 டே எக்ஸ்டென்ஷன் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஹோமம் டிக்கெட் வந்து வெப்சைட்டில் தான் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க ஏப்ரல் மாதத்துக்கு. இனிமேல் அடுத்த மே மாதத்துக்கு அடுத்த மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃப்ரைடே தரிசனத்துக்கு தேர்ஸ்டே நைட்டு வந்து 9 PM கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தேர்ஸ்டே வந்து இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு மேலே நாளைக்கான தர்ஷன் டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஹோமம் டிக்கெட் டெய்லியுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாக போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ் வீக்கெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிக்க முடியும். ஸோ சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் 65க்கு மேலே இருக்கலாம். ஸோ 65 வயசு இருந்தாலே அலௌடு தான். உங்களுக்கு 65 கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்ட்டு 65 ஸ்டார்ட் ஆனால் கூட தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். நிறைய பேர் வந்து இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டில் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுல தான் நிறைய இஷ்யூ வரதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆஃப்லைனில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நமக்கு வந்து
ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிக்கெட்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்க ஹோமம் டிக்கெட் ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மே மாதத்துக்கு அடுத்த மாதம் கொடுப்பாங்க. ஜூலை மாதத்துக்கு அடுத்த மாதம் ஓப்பன் ஆகும். அந்த டிக்கெட் வேணுங்கிறவங்க நீங்கள் அடுத்த மாதம் வெயிட் பண்ணி தான் புக் பண்ணணும். அப்படி எந்த டிக்கெட்டுமே இல்லை, சடனாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நேரடி சர்வ தரிசனமோ எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும். எஸ்எஸ்டி டோக்கன் டெய்லியும் நைட்டு 9 மணிக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மெத்தடில் தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் டோக்கன்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.